வணக்கம், வெல்கம் டு தமிழ் எக்ஸல் அகாடமி. இன்னைக்கு வீடியோவில் நம்ம மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் இருக்கிற செல் ஃபார்மேட்டிங் பற்றி பார்க்க போகிறோம். எஸ்பெஷலி ஃபாண்ட் குரூப் அண்ட் அலைன்மெண்ட் குரூப் ஃபீச்சர்ஸை எப்படி யூஸ் பண்ணலான்னு ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். இப்போ ஸ்க்ரீனில் ஒரு சிம்பிள் எம்ப்ளாயி டேட்டா செட் இருக்குது. இது டிஃபால்ட் எக்ஸல் ஃபார்மேட்டில் இருக்குது. நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், காலம் வித் ப்ராப்பராக இல்லை, டேட்டா கொஞ்சம் மெஸ்ஸியாக தெரியுது. இந்த டேட்டாவை ப்ரொஃபஷ்னலாக ரீடபிளாக எப்படி ஃபார்மேட் பண்ணலான்னு ஸ்டெப் பை ஸ்டெப் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் காலம் வித் அட்ஜஸ்ட் பண்ண காலம் பார்டரில் டபுள் கிளிக் பண்ணுனா எக்ஸல் ஆட்டோமேட்டிக்காகவே கரெக்டான வித்தை செட் பண்ணிடும். நெக்ஸ்ட்டு ஹெட்டர் ரோவை செலக்ட் பண்ணுறேன். ஹெட்டர்னா டேபிளோட ஃபர்ஸ்ட் ரோ, அது காலமோட நேம்ஸ் எல்லாம் காட்டும். இங்கே எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம், டிபார்ட்மெண்ட், லொக்கேஷன், ஜாயினிங் ஸ்டேட்டஸ்னு இருக்குது. இப்போது ஹோம் டேப்பில் இருக்கிற ஃபாண்ட் குரூப் யூஸ் பண்ணி ஃபார்மேட்டிங் அப்ளை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் போல்டு. ஹெட்டர் ரோ செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் போல்டு கிளிக் பண்ணுறேன். நவ் ஹெட்டிங் கொஞ்சம் ஹைலைட்டடாக தெரியுது. யூஸ்வலி ரிப்போர்ட்ஸில் ஹெட்டிங்கை கிளியராக காமிக்கணுன்னா போல்டு யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஃபாண்ட் சைஸ். டிஃபால்ட்டாக எக்ஸலில் ஃபாண்ட் சைஸ் 11 தான் இருக்கும். அண்ட் ஹெட்டருக்கு இப்போ சைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணுன்னா எக்ஸாம்பிள் 14 நான் செலக்ட் பண்ணுறேன். இப்போது ஹெட்டிங் மோர் விசிபிளாக தெரியுது. நெக்ஸ்ட் ஃபாண்ட் ஸ்டைல். எக்ஸலில் டிஃப்ரெண்ட் ஃபாண்ட் ஸ்டைல்ஸ் இருக்குது, லைக் கேலிப்ரி, ஏரியல், டைம்ஸ் நியூ ரோமன் எக்ஸெட்ரா. நம்ம ஃபாண்ட் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணுறது மூலயமா ரிப்போர்ட்டுக்கு ப்ரொஃபஷ்னல் லுக்கு கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஏரியல் இங்கே செலக்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஃபாண்ட் கலர். ஹெட்டர் டெக்ஸ்ட்டுக்கு டிஃப்ரென்ஸ் கலர் கொடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே டார்க் ப்ளூ கலர் அப்ளை பண்ணுறேன். இது ஹெட்டிங்கை டேட்டாவிலேருந்து டிஸ்டிங்விஷ் பண்ண ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு ஃபில் கலர். ஃபில் கலர் யூஸ் பண்ணி செல்லோட பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணலாம். இப்போ ஹெட்டர் ரோ செலக்ட் பண்ணிவிட்டு லைட் கிரே ஃபில் கலர் அப்ளை பண்ணுறேன். அண்ட் யூ கேன் சி டேபிள் ஹெட்டிங் இப்போது கிளியராக செப்பரேட்டாக தெரியுது. இந்த மாதிரி போல்டு, ஃபாண்ட் சைஸ், ஃபாண்ட் ஸ்டைல், ஃபாண்ட் கலர், ஃபில் கலர் யூஸ் பண்ணினா நம்ம டேட்டாக்கு ப்ரொஃபஷ்னல் அப்பியரன்ஸ் வரும். நெக்ஸ்ட்டு நம்ம அலைன்மெண்ட் குரூப் ஃபீச்சர்ஸ் பற்றி பார்ப்போம். அலைன்மெண்ட் குரூப் மூலயமா டேட்டாவை செல்லில் எப்படி பொசிஷன் பண்ணலான்னு கண்ட்ரோல் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஹொரிசாண்டல் அலைன்மெண்ட். இப்போது ஹெட்டர் ரோவை செலக்ட் பண்ணி சென்டர் அலைன்மெண்ட் அப்ளை பண்ணுறேன். இப்போ ஹெட்டிங் எல்லாம் செல்லோட மிடில் அலைன் ஆயிடுச்சு. யூஸ்வலி டேபிள் ஹெட்டிங்க்கு சென்டர் அலைன்மெண்ட் யூஸ் பண்ணுவாங்க. டிஃபால்ட்டாக டேட்டா எல்லாமே டெக்ஸ்ட் டேட்டாவாக இருந்தால் லெஃப்ட் சைட்லேயும், நம்பர் டேட்டாவாக இருந்தால் ரைட் சைட்லேயும் இருக்கும். அந்த டேட்டாலாம் சென்டராக வர்றதுக்கு மிடில் அலைன்மெண்ட் செலக்ட் பண்ணுறேன். இப்போ எல்லாமே சென்டரில் அலைன் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வெர்டிக்கல் அலைன்மெண்ட். வெர்டிக்கல் அலைன்மெண்ட்னா டெக்ஸ்ட்டு செல்லோட டாப்பில் இருக்கணுமா, மிடில் இருக்கணுமா, இல்லை பாட்டமில் இருக்கணுமான்னு கண்ட்ரோல் பண்ண யூஸ் ஆகும். மோஸ்ட்லி காலமோட லென்த் அதிகமாக இருக்கிற பட்சத்தில் இந்த அலைன்மெண்ட் நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு wrap டெக்ஸ்ட். சம்டைம்ஸ் செல்லில் டெக்ஸ்ட்டு ரொம்ப லாங்காக இருந்தால் அது ஃபுல்லாக விசிபிளாக இருக்காது. இப்போது எம்ப்ளாயி நேமோட காலம் விட்டு நான் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணுறேன். பார்த்தா டெக்ஸ்ட்டு கட் ஆகிற மாதிரி தெரியுது. நான் wrap டெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டு ஆட்டோமேட்டிக்காக மல்டிபிள் லைன்ஸில் டிஸ்பிளே ஆகும். இது எஸ்பெஷலி லாங் டெக்ஸ்ட் இருக்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக மர்ஜ் அண்ட் சென்டர் ஆப்ஷன் பற்றி பார்ப்போம். யூஸ்வலி ரிப்போர்ட்க்கு டைட்டில் கொடுக்க இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. இப்போது டேபிளுக்கு மேலே நான் ஒரு ரோ க்ரியேட் பண்ணுறேன். ஜஸ்ட் மவுஸில் ரைட் கிளிக் யூஸ் பண்ணி நீங்கள் இன்சர்ட் செல் செலக்ட் பண்ணலாம். ஆர் கீபோர்டில் பண்ணுறீங்கன்னா Ctrl++ சிம்பிள் யூஸ் பண்ணி ரோ ஆர் காலம் இன்சர்ட் பண்ணலாம். A1 செல்லில் எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் ரிப்போர்ட்னு நான் இப்போ டைப் பண்ணுறேன். அண்ட் நவ் A1லேருந்து E1 வரைக்கும் செல்லை செலக்ட் பண்ணி மர்ஜ் அண்ட் சென்டர் கிளிக் பண்ணுறேன். இந்த டைட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல் டேபிள் வித்துக்கு சென்டரில் இப்போ டிஸ்பிளே ஆகும். இது ரிப்போர்ட்ஸ்க்கு க்ளீனாக ப்ரொஃபஷ்னலான ஒரு லுக் கொடுக்கும். ஃபைனலாக ஃபார்மேட் பண்ண டேட்டாக்கு பார்டர் கொடுக்கலாம். ஸோ ஹோல் டேட்டா செலக்ட் பண்ணிவிட்டு ஃபாண்ட் குரூப்பில் பார்டர் ஆப்ஷனில் ஆல் பார்டர் கிளிக் பண்ணுறேன். ஃபார்மேட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஃபார்மேட் பண்ணதுக்கு அப்புறமும் டேட்டா எப்படி இருக்குன்னு நீங்கள் இங்கே பார்க்க முடியும். நவ் வி ஃபார்மேட்டட் த ஃபுல் டேட்டா. That's it for today's video. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எக்ஸலில் செல் ஃபார்மேட்டிங்கோட ஃபாண்ட் குரூப் அண்ட் அலைன்மெண்ட் குரூப்பில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நம்பர்ஸ் ஃபார்மேட்டிங் பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் தமிழ் எக்ஸல் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபார் குவிக் எக்ஸல் அப்டேட்ஸ் அண்ட் டிப்ஸ்க்கு நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.